ஏங்க உங்களுக்கு சம்பளம் 2000 ரூபாங்க உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து 100 ரூபா கட்டியிருந்தீங்க. ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு எவ்வளவு கட்ட சொல்றான்? இப்ப 157 ரூபா கட்ட சொல்றான். ஆனா 2000 சம்பளம் ஏறி இருக்கா? அப்படிதான் இருக்கு. அப்ப நான் என்னுடைய தேவைகளை குறைக்கிறேன். என்ன குறைக்கிறேன்? சாப்பாடை நான் குறைக்கணும். என் பெட்ரோல் சில டைம் நான் வண்டியில 1000 ரூபா அந்த 1000 ரூபாய் நான் ஈவினிங் டாஸ்மார்க்ல புடிங்கிறீங்களா? பாதையில் செல்லாதீர்கள் சொல்லி நானே சொல்றேன். ஏங்க போதையே நீங்க தான் விக்கிறீங்க, போதையே நீங்க தான் தயார் பண்றீங்க. ஏற்கனவே இந்த இதுல வந்து திருமானன் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு அல்வா குத்தாரு பாருங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் அல்வா. 2வது அல்வா வைகோ கொடுத்துட்டு இருக்காரு. எது அந்த அல்வாவே யாருக்குன்றது? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்கின்றார். போதையை ஒழிப்பதற்கான நடைப்பயணம் பண்றியே. போதையை விக்கிறவனே வந்து போதை ஒழிப்பு நடைப்பயணத்தை தொடங்கி வைப்பாங்களா? இது என்ன எனக்கு? ஆனா எனக்கு என்ன பெரிய ஆச்சரியமா இருக்கு, நான் வியந்த ஒரு விஷயம்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது முட்டாளாக்க முடியும் திமுக நினைக்குதுங்க. அது பெரிய விஷயங்க. அது இல்லாட்டி திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடந்து மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து வெளிநாட்டு பயணம் போயிட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு அந்த மாநாட்டுக்கு அவர் ஸ்பான்சர் பண்றாரு, அவர் 2 பேர் அனுப்புறாரு, அந்த 2 பேரும் மது ஆலை தயார் பண்றவங்க. எவ்வளவு பெரிய கூத்து பாருங்க.